அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், டிஎன்யூஎஸ் சார்பில் இருந்து இரண்டாம் நிலை காவலருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பத்திரிகை செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு மேலே அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்ன வந்து விவரங்கள் வந்து பத்திரிகை செய்தியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது அதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடு சிவில் பணியாளர் தேர்வு இரண்டாம் நிலை காவலர் தேர்வு வந்து 2025க்கான இணையவழி விண்ணப்பத்தினை வரவேற்கப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,200 67,100 வரைக்கும் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 21/8/2025. ஸோ இன்றைய தேதி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி வந்து நாளைக்கு 22/8/2025. ஸோ நாளையிலிருந்து தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 21/9/2025 நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பித்த பின்னர் திருத்தம் ஏதாவது எடிட் பண்ணுறதா இருந்தால் 25/9/2025 நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் டேட், ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைம் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துட்டாங்க 9/11/2025. ஸோ நம்ம நவம்பரை ஒரு இறுதி வாக்கில் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ நவம்பர் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 9/11/2025 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, மொத்த காலி பணிகள் வந்து 3644 + 21 போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3665 வேகன்சி வருது. இந்த 21 வேகன்சி என்பது வந்து இந்த எஸ்டி பற்றாக்குறை, அதாவது பேக்லாக் வேகன்சி மாதிரி வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லணும்னா 3665 வேகன்சி வந்திருக்கு. இதில் குறிப்பாக காவல்துறை இரண்டாம் நிலை காவலருக்கு வந்து 2833, சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை வந்து 180, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை வந்து 631 வந்திருக்கு. இதில் ஆண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் இது காமனாக தான் போட்டிருக்காங்க. இரண்டாம் நிலை காவலர் 2833 காமனாக சென்ட்ரலில் போட்டிருக்காங்க. பட் வந்து சிறை மற்றும் சீர்திருத்தத்துறைக்கு வந்து ஆண்களுக்கு வந்து 141, பெண்களுக்கு 38 இருக்குது. ஸோ தீயணைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் தான் வேகன்சி இருக்குது. ஸோ பெண்களுக்கு 0 அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி. ஸோ 20 ரிசர்வேஷன் எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோங்க அப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு 1/7/2025 படி வந்து குறைந்தபட்சம் 18 வயசு நிறைவுற்றதாகவும் மற்றும் 26 வயசு வந்து நிறைவடையாதவர்களாகவும் இருக்க வேண்டுன்றாங்க. பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 26 வயசு என்பது ஓசி கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் 26. ரைட்டா, நீங்கள் ஒருவேளை பிசி, எம்பிசி, பிசி, முஸ்லீம் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28. யாருக்கு? எம்பிசி, பிசி முஸ்லீமுக்கு வந்து ஸோ 28 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அருந்ததியர், ஸோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 31. ரைட்டா, உங்களுக்கு வந்து 31. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 31, ஆதரவற்ற உதவிகளுக்கு 31 இருக்கும். ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் கூட எப்பவுமே அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரைட்டா, ஸோ ஏஜ் லிமிட் தான். குறைந்தபட்சம் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். குறைந்தபட்ச கல்வி தகுதி என்பது 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே நமக்கு வந்து டிஎன்யூஎஸ் வெப்சைட்டில் வந்து விரைவில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க 9/11/2025 தேர்வு நடைபெறும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம், செப்டம்பர், அக்டோபர், அவ்வளோதான் டைம். ஸோ நவம்பரில் நமக்கு ஒரு 10 நாள், 9ஆம் தேதி எக்ஸாம். ரைட்டா, ஸோ கடைசி டைமில் நம்மளால் படிக்க முடியாது. இந்த 2 மாதம் தான் இருக்குது. ரைட்டா, செப்டம்பர், அக்டோபர். ஸோ அந்த 2 மாதத்தில் நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரைட்டா, ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ் வித் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் தான் டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 டெஸ்ட் தான் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா நம்ம வெப்சைட்டில் வந்து அப்டேட் கொடுத்தாங்களே விரைவில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம்னு சொல்லி, ஸோ அப்பயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜுக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு 2 டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, படிக்க தேவையான மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். பிடிஎஃபாக ஆன்லைனில் நம்ம டெலிகிராமில் வந்து பேட்ச் போட்டிருக்கிறோம். சைக்காலஜிக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ மேக்ஸ் சைக்காலஜி கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் நான் அந்த டெஸ்ட்டு வைக்கக்கூடிய அந்த சைக்காலஜி கொஸ்டின் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் 500க்கும் மேற்பட்ட சைக்காலஜி ரெக்கார்டட் வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 2023 அந்த கொஷின், அந்த ஆன்சருக்கு எல்லாமே வந்து ஒரு கொஷின் பேங்க் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அதையுமே வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெறுவதற்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வின்னர்ஸ் கிளாஸோட டெஸ்ட் பேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 8012781561 இந்த வீடியோட எண்டிங்கில் நான் வந்து நம்முடைய அகாடமி
நம்பர் வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அகாடமி நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்ருக்கு ரைட்டா. நீங்கள் டிலே பண்ண ஒவ்வொரு டெஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 தேர்வுகள் போட்டிருப்பேன். அந்த 30 தேர்வுகள் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா விரைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க ரைட்டா. ஸோ ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 500 போட்டிருப்போம். இருந்தாலும் கூட உங்களுக்கு 399 இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க ஸோ சார் சொன்னான்னு சொல்லி 399 வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.